ஸ்வர்தௌவாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 15ஆம் நாள் 27/2/2025 வியாழக்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று அமாவாசை விரதம். நேற்றைய தினம் மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைய தினம் அதிகாலையிலே பாரணை செய்து இந்த வழிபாட்டினுடைய பூர்ணமான பலனை பெறுகின்ற வகையிலே நேற்று இரவு பூராவும் கண் விழித்தோம் என்று இன்று பகற்பொழுதிலே தூங்கக்கூடாது. ராத்திரி கண் விழித்தனால் தூங்கினால் அந்த விரதத்தினுடைய பலன் இல்லாமல் போய்விடும். பகல் 12 மணி வரையிலாவது தூங்காமல் இருக்க வேண்டும். அந்த சிவனுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கின்ற பொழுது இந்த லிங்க அஷ்டகங்களை பாராயணம் செய்யலாம், சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம், சிவனுடைய அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்கின்ற வகையிலும், அல்லது இந்த சிவபுராணம், லிங்காஷ்டகம், சிவனுடைய அஷ்டோத்தரம், சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரங்கள் இவற்றை ஒரு ஒளிப்பதிவு நாடா மூலம் கூட போட்டு அதை கேட்டுக்கொள்ளலாம். இல்லை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். அல்லது யாராவது பாராயணம் செய்கின்றவர்கள் முன்னே அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதும் இந்த பகல் 12 மணி வரையிலே உறங்கக்கூடாது. சிவராத்திரி இரவு கண் விழித்தவர்கள் பகல் பொழுதிலே தூங்கப்படாது என்ற நல்ல சிந்தனை நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூர்ணமான அந்த பலன் நமக்கு. இன்று அமாவாசை. இந்த அமாவாசை விரதானுஷ்டானத்தில் இருக்கின்றவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்வது, சிரார்த்தங்கள் செய்வது, அவ்வாறு ஆலயங்களில் சென்று மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, அப்பா அம்மா வயதிலே உள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பது, அல்லது ஒரு வஸ்திரம், ஒரு வேஷ்டியோ அல்லது ஒரு சேலையோ அப்பா அம்மா வயதிலே உள்ளவர்களுக்கு கொடுப்பது, யாராவது 4 பேருக்கு வயிறார உணவை கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பொதுவாக இந்த அப்பா அம்மா இருக்கிற பொழுது அவருடைய அருமை நமக்கு தெரியாது. கொண்டு முதியோர் இல்லங்களை சேர்த்தவர்களும் உண்டு. அப்பப்போ அங்கங்கே புதுசாக இந்த முதியோர் இல்லங்கள், மகிழ்வு இல்லங்கள் என்று இந்த இல்லங்களை திறந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் ஒரு வசதியாக போய்விடும். நல்லா இருக்கிற பிள்ளைகள் வயசானவுடனே அப்பா அம்மா கொண்டு முதியோர் இல்லம் இருக்குதான் அங்கே கொண்டு சேர்த்து விடுவோம் என்று சேர்த்து விடுவார்கள். அதனாலே இந்த வயதான காலத்திலே இந்த தாய் தந்தையர்கள் மனம் நொந்திருப்பார்கள். அவர்கள் முதியோர் இல்லத்திலேயே இறைவனடி சேர்ந்த பின்பு அதன் பின்பு ஊருக்கு உபசாரத்துக்காக கொண்டு வந்து வீட்டிலே வைத்து அங்கே பத்திரிகை அளித்து பெரிய பெரிய அறிவித்தல்கள், பேனர்கள் போடப்பட்டு இறுதி ஊர்வலத்தை நடத்தி வருகின்றவர்களும் உண்டு. அதன் பின்பு அவர்கள் பெயரினாலே மடங்களை கட்டுகிறோம், தண்ணீர் பந்தல் கட்டுகிறோம், பஸ் நிலைய தரிப்பிடம் கட்டுகிறோம் என்று கட்டுகின்றவர்களும் உண்டு. வாழுகின்ற காலத்தில் எந்த ஒரு பிள்ளை பெற்றோர்களை அகதி முகாமுக்கோ, முதியோர் இல்லங்களுக்கோ, மகிழ்வி இல்லங்களுக்கோ அனுப்பாமல் இருக்கிறதோ அந்த பிள்ளை அப்பா அம்மா மறைந்த பின்பு அவர்களுக்குரிய கடமைகள் செய்யாவிட்டாலும் அவர்களுடைய ஆசை கிடைக்குமா? அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே, வயோதிபர் இல்லங்களிலே, மகிழ்வு இல்லங்களிலே விட்டு அதன் மறந்த பின்பு மாதம் நான் தர்ப்பணம் செய்கிறேன், வருஷம் தானம் கொடுக்கிறேன், எந்த பலனும் கிடைக்காது.
அந்த தாய் தந்தையருடைய மனம் வேதனை அடைகின்ற பொழுது எந்த பிள்ளையையும் எந்த ஒரு தாய் தந்தையும் ஆசீர்விக்க மாட்டார்கள். எனவே பிதர்களுடைய சாபம்தான் கிடைக்கும். வாழுகின்ற காலத்தில் பெற்றோர்களை அரவணைத்து அன்பாக சந்தோஷமாக உங்கள் வீடுகளிலே வைத்து பாருங்கள். எந்த காரணம் கொண்டும் இந்த முதியோர் இல்லங்கள், அகதி முகாம்கள், மகிழ்வு இல்லங்களுக்கு அனுப்பாதீர்கள். அதற்கு எந்தவித நன்கொடையும் யாரும் கொடுக்காதீர்கள். நீங்கள் நன்கொடை கொடுப்பதினாலே தான் அவர்கள் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்கொடை வருகிறது, 10 பேர் இருப்பார்கள், 100 பேருக்கு காசு வந்து சேர்ந்துவிடும் என்பதனாலே இங்கே அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவரை தவிர்க்க வேண்டும். இந்த மகிழ்வு இல்லம் நமக்கு தேவையில்லை, முதியோர் இல்லம் தேவையில்லை, அகதி முகாம் தேவையில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களை அன்பாக நடத்துங்கள், உறவுகளோடு உறவாடுங்கள். வாழ்வில் எல்லா சந்தோஷமும் கிடைத்து எல்லா விதமான சிறப்போடும் பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் பிரார்த்தித்து இறையர்கள் பெற்ற மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் பெயரால் இன்னும் ஒருவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போக மாட்டார் என்று இயேசு அழகாக அன்பினுடைய ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதனாலே எங்களுடைய தேவைகளிலே இறைவன் துணை நிற்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் அவர் எப்பொழுதும் அடுத்தவர் என்ற அந்த உணர்வோடு இந்த முழு மனுக்குலத்தையும் மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னை உடைத்து பகிர்ந்து கொடுத்தார். கொடுப்பது என்பது, ஈகை செய்வது என்பது வெறுமனே ஒரு மனிதத்துவத்திற்கு மட்டும் அல்ல, கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு ஒரு அடிப்படையான தத்துவமாக அமைகின்றது. நாங்கள் கொடுக்க மறுப்பதில்லை. இருப்பினும் நாங்கள் யாருக்கு கொடுக்கின்றோம், யாரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம், யாரோடு எங்களுடைய அன்பையும் எங்களுக்குள்ளவற்றையும் நாங்கள் பகிர்ந்து வாழ்வதற்கு விரும்புகின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு மீண்டும் அவர்கள் கைமாறு தருவார்கள், அவர்கள் பிரதிபலனாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த எதிர்பார்ப்போடு கொடுக்கின்றோம். ஆனால் இங்கு இயேசு கூறுகின்றார், ஈகை செய்கின்ற பொழுது அதற்கு கைமாறு கடவுள் கொடுப்பார். நாங்கள் கொடுக்கின்ற பொழுது சில வேளைகளிலே எங்களுடைய பெயருக்கு புகழ் தேடுகின்ற அல்லது எங்களை விளம்பரப்படுத்துவதற்காக கொடுக்கலாம். கொடுக்கின்ற பொழுது நாங்கள் கொடுக்கின்றேன் என்ற அந்த பெருமையோடு நான் கொடுக்கலாம். அல்லது கொடுக்கின்ற பொழுது அவர் திருப்பி தருவார் என்று நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் இங்கு இயேசு குறிப்பிடுவது, கிறிஸ்தவ மதிப்பீடுகளிலே ஈகை செய்வது, பகிர்ந்து அளிப்பது, கொடுப்பது என்பது இறைவனுக்காக நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி, அது ஒரு உயர்வான நோக்கத்திற்காக செய்கின்றேன், தாழ்மையோடு செய்கின்றேன், தாராள மனதோடு செய்கின்றேன், யார் யார் என்ற வரையறை நிபந்தனைகளை போடாமல் செய்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு திறந்த மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பிறக்க வேண்டும். நாங்கள் அன்பு செய்கின்றவர்களுக்கு பல உதவிகளை செய்யலாம். ஆனால் தேவையோடு இருக்கின்றவருடைய தேவையை ஒத்துணர்வு கொண்டு அந்த ஒத்துணர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக கடவுளுக்காக நான் அவருக்கு துணை நீக்க செல்லுவேன். சில வேளைகளிலே எங்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை, எங்களுடைய பணத்தை, செல்வத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒருவேளை நாங்கள் அவருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லுவதனூடாக, அவருக்கு ஒரு ஊக்கமளிக்கின்ற வார்த்தையை சொல்லுவதனூடாக, அல்லது எங்களுடைய பிரசன்னத்தை அந்த துன்ப வேளைகளிலே அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றதன் வழியாக
என்னிடம் உள்ளவற்றை நான் யார் யார் என்று பார்க்காமல், யாருக்கு தேவையோடு அவர்கள் யார் தேவையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்களுக்கு கைமாறு செய்வார். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அமைதியை, நிம்மதியை, மகிழ்ச்சியை தருவார். கொடுப்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியை, எங்களிடம் இருக்கின்றவற்றை எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற பொழுது பெறுகின்ற மகிழ்ச்சியிலும் பார்க்க இருமடங்காக எங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த நாளிலே நாங்கள் யார் யாருக்கு என்ன தேவையோடு இருக்கின்றார்களோ அவர்களோடு என்னால் எதை கொடுக்க முடியும் என்ற அந்த கேள்வியை எழுப்பி அதன் வழியாக அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து எங்களுடைய வாழ்விலே ஒரு சகோதரத்துவத்திற்கு ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார், அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா?
முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார், தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார், வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். இவர் உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.